ஹாய் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக எப்படி அனிமேட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளாஷில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணால் ஒரு நியூ டாக்குமெண்ட், ஒரு புது டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஏரியாஸ். அதில் இது ஃபுல்லாமே டூல்ஸ், இது வந்து ஃபுல்லாமே லேயர் காமிக்கிற ஏரியா, இது ஃபுல்லாமே நம்மளோட டைம்லைன் ஏரியா, இதுதான் நம்ம ஒர்க்கிங் ஏரியா. இது கீழே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே இதில் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இது கோடிங், ஆக்ஷன், ஸ்கிரிப்ட் எழுதுறது நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேயர், இந்த லேயரை ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எழுத போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டோட நேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்ஃபோன்னு எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஃபோவை தான் என்ன பண்ண போகிறேன், அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியாச்சு. இப்போ அந்த செலக்ஷன் வச்சு இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வி ஹாவ் பிரேக் அப்பார்ட் ஆப்ஷன். சூஸ் பிரேக் அப்பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணோன்னா எனக்கு ஒவ்வொரு மொத்தமாக இருக்கிற டெக்ஸ்ட் சிங்கிள் லெட்டராக எனக்கு என்ன ஆகும்னா பிரேக் ஆகிடும். இதுதான் பிரேக் அப்பார்ட்டோட முக்கியமான யூஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பிரேக் அப்பார்ட் ஒரே லேயரில் இருக்குது, டெக்ஸ்ட் ஒரே லேயர் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் லேயராக பிரிக்க போகிறேன். அதுக்கு அகைன் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் டு லேயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு தனித்தனி லேயராக மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு ஒரு 20ங்கிறதுல என்ன பண்ண போகிறேன், 20ல் இந்த 4 லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெளியே கிளிக் பண்ணி எனக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போகிற இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல அனிமேஷன் வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 5 டைம்லைன் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த டைம்லைனில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண டைம்லைனில் சென்டரில் 4 லேயர் சேர்த்து, இதான் ரொம்ப முக்கியம், 4 லேயர் சேர்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 லேயர் சேர்த்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் கொடுத்துறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் கண்ட்ரோல் என்டர் நான் இங்கேருந்து ஸ்பிட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வச்சுருக்கேன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதில் டெக்ஸ்ட், ரெண்டாவது அந்த லேயரை ரைட் கிளிக், அந்த லேயரில் உள்ள டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட், மூணாவது அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் டு லேயர்ஸ், நாலாவது ஒரு 20ங்கிற டைம் லைனில் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 4 லேயர் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான எனக்கு இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரையும் மாற்றி மூவ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு 25ல் கிளிக் பண்ணி 4 லேயரையும் செலக்ட் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ண அந்த 1 to 20, 1லேருந்து 20க்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் எல்லாத்தையும் 4 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் 4 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மோஷன் கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு போகுது. இது அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். அகைன் என்ன பண்ண போகிறேன், ஒரு 45 எடுத்துக்குவோம். எல்லாமே 20 கேப்பில் வச்சுக்கோம். 45 இந்த லேயர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆகிடும், செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையாக தூக்கி என்ன பண்ணி வைக்க போகிறேன், மூவ் பண்ணி வைக்க போகிறேன் நெக்ஸ்ட் இடத்துக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு சிம்பிளாக உங்களுக்கு ட்ரையல் காமிக்க ஒரு அனிமேஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டாவது இங்கேருந்து என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுட்டேன். அகைன் ஒரு 50ல் ஒரு 5 செகண்ட் 5 டைம்லைன் தள்ளி எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இங்கே சென்டரில் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரியேட் மோஷன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஃபஸ்ட் எனக்கு இங்கே மூவ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் எனக்கு அங்கே மூவ் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது ஸ்டெப். இந்த சேம் ஸ்டெப் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 4 லேயரை செலக்ட் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணணும். கீ ஃப்ரேம் செட் பண்ணதாக இருக்கட்டும், மோஷன் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், 4 லேயரை செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அகைன் லாஸ்ட்டாக ஒரு 70ல் கிளிக் பண்ணிவிட்டு 4 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அகைன் இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட டெக்ஸ்ட்டை திருப்பி தூக்கி ஒரு பொசிஷனில் வைக்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கே கொண்டு வரேன். ஸோ அகைன் ஒரு 75ல் கிளிக் பண்ணி நாளையும் செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம். இப்போ இதில் சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு நாளையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் மோஷன் பின். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்டில் போனது, நெக்ஸ்ட் ரைட்டில் வச்சது, ஃபைனலாக எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனில் வச்சது. இதான் என்னது அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் அனிமேஷன் யூஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இதில் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா பிரேக் அப்பார்ட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் டூ லேயர்ஸும். இந்த ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா ப்ராசஸ் பண்ணும்போதும் அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன லேயர்ஸ் நாளையுமே செலக்ட் பண்ணிட்டு பண்ணாதான் 4 டெக்ஸ்ட்டும் ஒரே போல வரும்.